ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கண குறிப்பு தான் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நறுங்கணின்னு இருக்குது. இந்த நறுங்கணியை நம்ம எப்படி பிரிக்க முடியும்? நறுமை கூட்டல் கனி. இப்போ நறுமை கூட்டல் கனி அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பிரித்தோன்னா அந்த இடத்துல மை அப்படின்னு அந்த இடத்துல மறைந்து வரும். அப்போனா மை மறைந்து வந்தால் அது பண்பு தொகைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. மை மறைந்து வந்தால் பண்பு தொகை. எப்படி இந்த இடத்துல மை மறைந்து வந்திருக்கு? நறுங்கனியை நம்ம பிரிக்கணும். நறுமை கூட்டல் கனின்னு பிரிக்கும் போது அந்த இடத்துல மை வந்திருக்கு. அதனால இது பண்பு தொகை. ஃபஸ்ட் ஒன் கிளியரா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன். எழுப்ப, முகிழ்ந்த, அதாவது லாஸ்ட்டில் ஆ சவுண்டில் முடியணும். லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஆ சவுண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா பேரெச்சங்கள் இருக்குது. நம்ம என்ன போடலாம்? பேரெச்சம்னே போட்டுக்கலாம். அது ஒரு பேரெச்சம். இப்போ இது புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து பாருங்கள். நம்மளுக்கு என்ன இருக்குது? பண்புத்தொகை இருக்குது. பண்புத்தொகைனா அதே மாதிரி மை அந்த இடத்துல மறைந்து வந்திருக்கணும். இப்போ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செந்தமிழ்னு இருக்குது. அப்போ செம்மை கூட்டல் தமிழ் அந்த இடத்துல மை என்ன செஞ்சுருக்கு? மறைந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை, செந்தாமரை. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செம்மை மையின்னு மறைந்து வந்திருக்கிறதுனால அது என்னது? பண்பு பெயர். இந்த இடத்துல பெயரெச்சம்னா என்ன சொன்னேன்? லாஸ்ட்டில் முடியும் போது மறைந்து வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் படித்த, கேட்ட, பார்த்த, இருக்குது. அப்போ வருது. அந்த மறைந்து வந்திருக்கிறதுனால அது என்னது? நம்ம பெயரெச்சம்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன இருக்குது? வினைமுற்று. இந்த வினைமுற்று ரொம்பவே ஈஸியான ஒரு வினைமுற்று. வினைமுற்று தான் ரொம்பவே ஈஸி இந்த இலக்கண குறிப்புலேயும். பாருங்களேன். முத்தோரம். வினைமுற்று முத்தோரம். அதாவது நம்மளுக்கு என்னது? இந்த ஒரு இதை கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக மாதிரி வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பாருங்களேன். அடுத்து குடித்துன்னு இருக்குது. இது என்னது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? வினையச்சம்னு இருக்குது. என்ன இருக்குது? குடித்துன்னு இருக்குது. இந்த வினையச்சம் பார்த்திங்கன்னா குடித்து லாஸ்ட்டில் எப்படி முடியுது? ஊனு முடியுது. அதாவது வினையச்சத்தில் நம்மளுக்கு ஊனு முடியணும், இல்லாட்டி ஈனு முடியணும். இப்போ ஈல முடிகிறது பாருங்களேன். ஓடி ஈல முடியுது. இந்த இடத்துல குடித்துன்னு இருக்குது. அப்போ ஊல முடியுது. ஊல முடிகிறது தான் அது வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது புரிஞ்சிடுச்சா? சரி, ஓகே. அடுத்து முற்றுமை என்னது அப்படிங்கிறது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது பாருங்கள். யாண்டும் அப்படின்னு இருக்கா? இப்போ யாண்டும் இது என்ன கொடுத்துட்டாங்க? இது முற்றுமை. 6th ஒன் நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. 6th ஒன். ஸோ அதே மாதிரி 7th ஒன், 6th 7th என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான எனக்கு ட்விஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.